எம்டி சால்னா செய்யறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகு, சோம்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, தேங்காய், நம்ம ஊற வச்சுருக்க கெசகசா சேர்த்துக்கலாம். அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.